ஹாய். இன்னைக்கு ட்ரேடிங் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ரிஸ்கி தான். பாருங்கள் எப்படி ட்ரேட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆர்டர்ஸும் பாருங்கள், ரொம்ப பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. டக்குன்னு புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, இது இது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன். இப்போது ட்ரெண்டு இந்த சைட் போகுதோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது. என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லாஸ் இது. நான் வராது, இவ்வளோ வராதுன்னு நினச்சேன். பட்டு ஓகே, வேறு வழி இல்லை, இதான் பார்த்தாகணும். பாருங்களேன், பேங்க் நிஃப்டி நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் ட்ரெண்டு. நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா, என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே இதை நீங்கள் பார்க்காதீங்க, இதை பார்த்து நம்ம எடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக கேண்டில் சேஞ்ச் ஆகிருக்கா உங்களுக்கு? இது ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி எக்ஸிட் மாதிரி இப்படி வச்சுருப்போம். இப்படி வருவாங்க. ஓகே, நம்ம ப்ராஃபிட்டு ட்ரையல் பண்ணிட்டே வரலாம், இல்லைனா இது ஹோல்ட் பண்ண அப்படி பார்க்கும்போது கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவாங்க. ஓகே, திருப்பி ஸ்கேல்பிங் வந்து ஈஸியாக இருக்கும், பட்டு ரிஸ்க் அதிகம். ட்ரெண்ட் டைரக்ஷன் இப்படியே நம்ம விடணும், ட்ரையல்லாம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு 1:1 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இங்கெல்லாம் மூவ் பாருங்களேன், இங்கே மூவ் ஆனது அப்படியே போயிட்டே இருக்கும். பட் இந்தியன் மார்க்கெட் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்னாலே கஷ்டம்தான், பண்ண முடியல ட்ரேடு. இவங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஹார்மோனிக் ட்ரேடிங் பண்ணலாம், அதெல்லாம் ஈஸி. பட் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா நான் அந்த ஸ்டேஜில் இல்லை, மெடிக்கல் கண்டிஷனால் ஸ்கால்பிங் அது இதோடு முடிச்சுக்கிறேன். எஸ்எம்சிங்க என்னால் ஓரளவுக்கு தெரியும், பட் எனக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ண முடியல. இதுலேயும் அப்படி தான். நீங்கள் கமாடிட்டி போனாலும் மூமெண்ட் பாருங்கள், மூமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஹோல்டு பண்ணுவோம். சரி, நம்ம இப்படி ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா, இதில் கேப் அப் கேப் டவுன் பாருங்கள். செல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க, டக்கு நீங்கள் ஒரு கேப் அப் அடிச்சுவோம். இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. இதிலெல்லாம் நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயிலு ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லாமே இவங்க நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்தால் தான் ப்ராஃபிட் நிலைக்குமே தவிர, மற்றபடி எல்லாமே காஸ்ட்டு இல்லைன்னா லாஸு, அந்த மாதிரி தான் எல்லாமே ட்ரேட் ஆகுது. காப்பர் ட்ரேடிங் பாருங்கள் எப்படி, சிங்க் பாருங்கள் மூமெண்ட்டு, இதுக்கு பேர் மூமெண்ட்டா? கோல்டுனா கோல்டுக்கு கேபிட்டல் எதிக்க வேணும். ஃபாரெக்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி நாலேஜ் ரொம்ப இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன். இது பாருங்கள், க்ரூட் ஆயில் இங்கேருந்தே பை போயிடுச்சு. நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தாலும் எங்கே புக் பண்ணும், எல்லாமே சிஸ்டம் படி நம்ம ரன் பண்ணால் தான், ஹோல்ட் பண்ணும் எல்லாம் பண்ணால் தான். இது ஆப்ஷன் எடுத்தால் ஆப்ஷனில் இது ப்ரீமியம் கரையுது. இந்த மாதிரி இருக்கிறனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு நான் ஜேகே டயர் சொல்லியிருந்தேன்ல, அதை பாருங்கள். 1 டே டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறதுக்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் அவன் போயிட்டான் பாருங்கள். கிட்டத்தட்ட 30-40% போயிட்டான். அதுக்கப்புறம் மூவ் ஆகிட்டுருக்கான். இது நம்ம இங்கே என்ட்ரி முடியும் போதும் என்ட்ரி எடுத்தாலும் ஒரு கேப் அப், அவ்வளோதான். நம்ம இதை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் திடீர்னு என்ன ஆகும் தெரியாது. ஒரு கேண்டில் சரி ஒரு 10-20% போயிட்டு நம்ம எடுக்கலாம் அப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரேடியாக ஒரு கேண்டில் தூக்கிடுவாங்க, தூக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நெக்ஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா இதை. ஸோ லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டு இருக்குதுல. பாருங்கள், முடிஞ்சால் லாங் டேர்ம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கேபிட்டல் இருக்காது, எனக்கே இல்லை கேபிட்டல் இல்லை, அதனால தான் நானும் இதை ட்ரை பண்ணுறேன்.
என்னால் ஃபுல் டைம் உட்காந்து ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஸ்கேல்பிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் பிளான் இருந்தால் போதும். எனக்கு இவ்வளோ போகுதுன்னு வெளியே வரணும், அந்த மைண்ட் செட் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் வராது. அந்த ஒன்று தான் பிரச்சனை. கமிட்மெண்ட் இல்லைன்னா தான் நம்மளால் எதுனாலும் சர்வே பண்ண முடியறதில்ல. கமிட்மெண்ட் மைண்ட் செட்டை நீங்கள் இதுலேருந்து எடுத்துருங்க. இது ரொம்ப லேட்டாக போடுறேன், இன்னொரு நாள் இதை பற்றி பேசுவோம். வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் தெரியாது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இருக்கிறத வச்சு அப்படியே போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே, பாய், தேங்க்யூ.